வணக்கம். தற்போது கடலூர் முதுநகர் அருகே உள்ள செடப்பாளையத்தில் பாமக கொடிக்கம்பத்தில் விசிக கொடி ஏற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் முதுநகர் அருகே உள்ள செடப்பாளையம் ஊராட்சி உள்ளது. இங்கு உள்ள மெயின் ரோட்டில் எஸ்புதூர் செல்லும் வழியில் தவக, திமுக, பாமக கட்சி கொடிக்கம்பங்கள் உள்ள நிலையில் இன்று அதிகாலையில் பாமக கொடிக்கம்பத்தில் விசிக கட்சி கொடி ஏற்றப்பட்டிருந்த பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாமக நிர்வாகிகள் கடலூர் முதுநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி பாமக கொடி கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த விசிக கட்சி கொடியை கம்பத்திலிருந்து இறக்கினர். மேலும் இது குறித்து அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் சண்முககிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பாமக சம்பவ இடத்திற்கு திரண்டதை அடுத்து ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பாமக இந்த செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி தொடர்ந்து கடலூர் விருதாச்சலம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பாமக கொடிக்கம்பத்தில் விசிக கட்சி கொடி ஏற்றிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. உடனே போலீசார் அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை ஏற்ற பாமகவினர் சாலைமலையில் கைவிட்டனர். எம்நாடு செய்திகளாக கடலூரிலிருந்து கொளஞ்சிநாதன். ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.